வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4 இது சொன்னாங்க இல்லையா? பெண்கள், இந்த ஏழைகள், படித்தவர்கள் இந்த மாரி ஏதோ ஒரு 4 பொருளாதாரத்தில பின்தங்கியவர்களுக்குலாம் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி மோடி. இது லண்டன்லேருந்து வந்தோனையும் இந்த நடிகர்கள பத்தி சக்சஸ்ஸு, ஃபெயிலியர் சொன்னது இல்லாம, இந்த அதானிய பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு 2 டேஸ் கழிச்சு. அது டிஎம்கேவோடது. இது ஆமா. டிஎம்கே வந்து என்ன பேசினாங்க, என்ன பண்ணாங்க, அத பத்தி மறுக்கல. ராமதாஸ் எதிர்த்தாரு. அடிக்கடி அண்ணாமலை வெளியிடுவார். நான் ஏற்கனவே பல குறிப்பிட்டிருந்தோம். அண்ணாமலை மட்டும் தான் பண்ண முடியும் இத. சரி. இ இது நான் 2 நாள் கழிச்சு சொல்லுவார்களா? அதுக்கிடையில இப்போ வந்து அவ்வளோ மழை தண்ணி நடக்குது. விஜய் வெளியிலேயே வரல. அண்ணாமலை சொன்னது சரியா போச்சுங்களா? அந்த மாநாடோட சரி. அது அரசியல் கிடையாது. அப்போ சொன்ன உறுதியாது. உதயநிதி எங்கன்னு தெரியல காணவே காணோம். ஏதோ கேள்வி கேட்டா எரிஞ்சு விழுகுறாரு முதல்வர். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நாங்க ஓட்டு போடாதக்கா மக்கள் எல்லாம் சரியா இருக்கா? அப்படி இப்படிங்கிறாரு. மத்தவங்க எதிர்க்கட்சிக்கு யார் கேட்டாலும் அவங்கள தான் இது பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லல ஆணவமா பேசுகிறாரு. அப்புறம் இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா 4 சொன்னார் மோடி. அதுக்கப்புறம் 5வது இப்போ வந்தோனையும் கையில் எடுத்துட்டார். அது என்ன? நடுத்தர மக்கள். நடுத்தர மக்கள் தமிழ் அரசியல் மாற்றும் வலிமை இருக்குது அப்படின்னு நேற்று கோவையில் பேசிட்டார். நல்லது கெட்டது என்ன சொல்லவும், கெட்டது என்ன சொல்லவும் அதுக்கு வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு இருக்கணும். எல்லா பக்கமும் அவங்க எடுத்து சொல்லணும். மக்கள் அங்கே சொல்லி அது மாதிரி வரணும் அப்படின்ட்டு இதில் வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாடு எப்படி முன்னேறும், அறிவுபூர்வ மக்கள் இருக்கும் இது போன்ற இடங்களில் அரசியல் இல்லாதவங்களும் அரசியல் சாராதவர்களும் பேசும் கருத்துக்கள் அரசியல் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிலாம் மாறுங்கிறார். அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா சலுகைகளும் வர வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. நாட்டில் வறட்சி இல்லை என்றாலும் அனைத்தும் இலவசம் என்கிறார் ராகுல். இலவசம் கொடுத்தா திமுக ராகுல் எங்கே வளர்ச்சி வரும்? ஸோ அதை நீங்கள் புறந்தள்ளிடணும். உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கணும். அவன் உங்கள் முன்னாடி வந்து கேட்க ஆரம்பிப்பான். மக்களுக்கு பயன்படும் அரசியல் பேச வேண்டும். அதை பேசுவதில்லை. உதாரணத்துக்கு காப்பரை தூத்துக்குடி நிறுத்திட்டு இறக்குமதி பண்ணுறானுங்க. காப்பர் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வேலைவாய்ப்பு இருந்தது ஆச்சுங்களா? ஒரு அரசியல்வாதியும் 5 பெருமாள் கோவில்களை இடிக்கிறான். பாஜக ஆட்சி வரும்போது இந்து சமய அறநிலைத்துறையும் இருக்காது. அந்த இது ஓரம் கட்டிடுவாங்க. அந்த பெரியாரோட சிலையெல்லாம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடிலாம் கோயில் முன்னாடி. ஏன் முஸ்லீம் மஸ்கு சர்ச் முன்னாடி வைக்க வேண்டியது அதெல்லாம் ஓரம் கட்டி எங்கேயா ஓரம் கட்டிடுவாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இருக்காதுன்ட்டார். அப்புறம் இந்த மாதிரி சொல்லும்போது வளர்ச்சி வேணும் அதெல்லாம் சொல்கிறாரு. இவ்வளோ படித்த பிடிஆர் போய் இவருக்கு சாமார வீசுகிற உதயநிதிக்கு இதுக்கு போய் அமெரிக்காவில் படிச்சிருக்காரு. அவர் ஓட்டு காசு கொடுக்காம வர்றாரு அது வருஷம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு. ஸோ இது என்னென்னா எல்லாமே வந்து வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. அதை நோக்கி போகணும். இப்போ வந்து டெக்னாலஜினால் 10 கோடி பேருக்கு வேலை கிடைக்க போகுது 6 மாதம் 1 இயர்க்குள்ளே. அது டெக்னாலஜினால் இங்கேருந்து ஒர்க் பண்ணுற அமெரிக்கா அந்த மாதிரிலாம் மாறும் சூழ்நிலை மாறுது அப்படிங்கிறது தெரிய வருது. இவர் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? வேலைவாய்ப்பு தரேன் திராவிடம் சோக்கால்டு அதுதான். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கணும். நடுத்தர மக்கள் அறிவார்ந்த விஷயங்களை பேச வேண்டும். தமிழக அரசியலை மாற்றும் வலிமை இருக்குது. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் உங்களிடம் வர ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நிர்பந்தம் அளிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்றை அரசியல் கட்சிகள் வலியுறுத்துங்கள் என்றார். அவர்கள் தானாக உங்களிடம் வருவார்கள். இப்போ இதை கையில் எடுத்தார் நடுத்தர மக்களை. அப்போது இதில் எல்லா ஜாதியும் குறிப்பிட்டிருக்கும். இப்போது ஒரு 300 பேக்ஸ் 300 வருஷத்துக்கு முன்னாடியே லண்டனில் நடுவில் பார்க்கெல்லாம் வச்சு அந்த பார்க்கில் தான் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் மைண்டு அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணாங்க. எல்லாம் ரோடு வசதி எல்லாமே வேணும். எல்லாமே கலந்து எல்லாமே பண்ணுறது தான் ஒரு இது. அது கிடையாது இங்கே ஆரோக்கிய அரசியல். சும்மா வாய் தான் இருக்க வழியா யாரையாவது குத்தம் சொல்லிவிட்டு அவன் ஜெயில அவன் சொல்லிட்டு காலம் தள்ளிட்டு பீரியடை முடிச்சுட்டு திருப்பி ஓட்டுக்கு அது ஆகாது. அப்போ நீங்கள் கேள்வி கேட்கணுன்னு சொல்கிறேன். நடுத்தர மக்களை கையில் எடுத்திருக்காரும்போது ஏற்கனவே குறிப்பிட்ட ஏழைகள் அந்த பெண்கள் எடுத்திருக்கு. இது 5வது. ஸோ இதை நோக்கி தான் போக போகுது இனி. அப்போ பாதயாத்திரை இன்னும் என்னென்ன சொல்லுவார் பார்க்கணும். அது இப்போ அந்த இது பலன் கிடைக்காத ஜாதிகளாமும் கையில் அரவணைச்சு கொண்டு போவாங்க. அதுதான் அரசியல் வரப்போகுது. நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான இதை கொண்டு வரணும். முதன்மையாக இருக்கும். அதான் மேஜராக இருக்கணும். மேலே இருக்கவன் எப்படியோ இது பண்ணிப்பான் பணக்காரன். அதில் தான் இப்போ வருது. அதை நோக்கி தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம்.